ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் எஸ்கேஜே. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்டுங்க. வடக்கு பார்த்து 17 சென்ட் ரெசிடென்ஷியல் கிளாஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா சுத்திலும் வீடுகள் நிறைஞ்ச பகுதியில நீங்க பின்னாடி பாத்துட்டு இருக்கிறது அந்த பில்டிங் இருக்கு இல்லைங்களா, ஹிந்துஸ்தான் காலேஜுங்க. ஹிந்துஸ்தான் காலேஜுக்கு பக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா வடக்கு பார்த்து 17 சென்ட் லேண்ட் வந்து இன்னைக்கு சேலுக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த லேண்டு சொல்லக்கூடிய ரேட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மிங்க. பக்கத்துல 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் சைட் சேல் ஆயாச்சு. ஒத்தக்கால் மண்டபம் சென்டர் பாயிண்ட் நம்ம கோயம்புத்தூர் டு என்ஹெச் ரோட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா சரியா ஒரே கிலோமீட்டர்ல உங்களுக்கு பஞ்சாயத்து ஆபீஸ் இருக்குங்க. 500 மீட்டர்ல பஞ்சாயத்து ஆபீஸ். அந்த பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு பேக் சைட்ல ஒரு 500 மீட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாட் அமைஞ்சிருக்குங்க. இந்த காலேஜுக்கு பக்கத்திலேயே வந்து அமைஞ்சிருக்கக்கூடிய பிளாட். இந்த பிளாட்டுக்கு சொல்லக்கூடிய ரேட் என்ன தெரியுங்களா? ரெசிடென்ஷியல் கிளாஸ்ல வந்துருச்சு. ஆனா சொல்லக்கூடிய ஃபைனல் ஆஸ்கிங் பிரைஸ் வந்து 5.5 லட்சம் ரூபா தாங்க. ஒரு சென்ட்டுக்கு 5.5 லட்சம் ரூபா தான் ஃபைனல் பிரைஸா கேட்கறாரு. வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு. முன்னாடி வந்து ரோட் பேஸ் மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா 105 அடி வருதுங்க. பின்னாடி பேக் சைட்ல 86 அடி வருது. சைட்ல ரெண்டு சைடுமே வந்து பாத்தீங்கன்னா 78 அடி வருது. ஓகேங்களா? இந்த பிளாட்டை வறுத்து நம்ம சொல்லணும் அப்படின்னா முன்னாடி 23 அடி ரோடுங்க. கிழக்கையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வண்டி தடம் மாதிரி ஒரு ரோடு இருக்கு. ஸோ வடகிழக்கு கார்னர்னே நம்ம சொல்லலாங்க. அந்த மாதிரி தான் இந்த வந்து பிளாட்டுங்க. ஸோ இந்த பிளாட்டுக்கு ரொம்பவே கம்மி ரேட்ல இன்னைக்கு நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க யாராவது மேன்ஷன் பர்பஸ்க்கு ஒரு ரெண்டல் பர்பஸ்க்கு வீடு கட்டுறதுக்காக தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை நீங்க ஒரு சின்ன கார்டன் மாதிரி செட் பண்ணி நல்ல ஒரு இண்டிவிஜுவல் வீடு கட்டி அங்க இடத்துல நீங்க இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, ஒரு நல்ல ஒரு ஏரியால இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் சரி, இந்த பிளாட் உங்களுக்கு சுட்டாங்க. ஸோ வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு உடனே எஸ்கேஜே என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த 17 சென்ட் லேண்ட் தாங்க சேலுக்கு வந்திருக்கு. இந்த 17 சென்ட் லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலையை அமைச்சிருக்காங்க இல்லைங்களா, பின்னாடி சைடு உங்களுக்கு தோப்பு வந்ததுங்க. இந்த சைடெல்லாம் வீடுகள் இருக்கு. சுத்திலுமே லே அவுட்டுங்க. ஓகேங்களா? ஸோ சென்ட்ரல்ல வந்து பார்த்தீங்கன்னா லே அவுட்டுக்கு மத்தியிலேயே வந்து உங்களுக்கு இந்த 17 சென்ட் லேண்ட் வந்து அமைஞ்சிருக்குங்க. ஓகேங்களா? ஸோ லேண்டோட டைமென்ஷன்ஸ் வந்து முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 105 அடிங்க ரோட் சைடு, பின்னாடி 86 அடி வருது. சைடில் ரெண்டு சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா 78 அடி வருதுங்க. லேண்டுக்கு கிழக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வண்டித்தடம் மாதிரி வழித்தடம் இருக்குங்க. ஸோ இந்த லேண்டை நம்ம வடகிழக்கு லேண்டனே தாராளமாக சொல்லலாங்க. சுற்றிலுமே வந்து லே அவுட் பகுதியில் தான் இருக்குங்க. இந்த லே அவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சைட்லாம் 12 லட்ச ரூபா வரைக்கும் போயிருச்சுங்க. ஸோ இன்னைக்கு இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சொல்லக்கூடிய ப்ரைஸ் ரொம்பவே கம்மிங்க. ஸோ நீங்கள் யாராவது இந்த மாதிரி ஒரு லேண்ட் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே ஸ்க்ரீனில் தெரியிற காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க. ஃபர்தராக நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணிக்கலாங்க. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான். ஸ்க்ரீனில் தெரியிற காண்டாக்ட் நம்பருக்கு உடனே காண்டாக்ட் பண்ணுங்க. எங்களை காண்டாக்ட் பண்ணிட்டு சைட் விசிட் வந்து பண்ணி பாருங்க. சைட்டை பாருங்க, பக்கத்தில் எல்லாம் விசாரிச்சு பாருங்க. சொல்ற ரேட் கரெக்டாக பட்டுச்சு அப்படின்னா மட்டும் அடுத்து நம்ம லீகல் பேப்பர் வாங்குறதுலேருந்து டாக்குமெண்டேஷன் வரைக்கும் எல்லாமே ப்ரொசீட் பண்ணிக்கலாங்க. ஆனால் ஒன்று சொல்கிறேங்க, லீகல் பார்க்கறதுலேருந்து டாக்குமெண்டேஷன் வரைக்கும் கூட இருந்து பண்ணி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்புங்க. அது எல்லாமே நான் வந்து டேக் ஓவர் பண்ணிப்பேன். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான். ஸ்க்ரீனில் தெரியிற காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். நேரில் சந்திப்போம். நன்றி மக்களே.